கடலூரில் தக்காளி கிலோ 10 ரூபாய்க்கு விற்கப்பட்டதால் கூட்டம் அலைமோதியது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கண்ணதாசன். கண்ணதாசன், தக்காளி கிலோ 10 ரூபாய்க்கு விற்கப்பட்டதால் எந்த அளவுக்கு கூட்ட நெரிசல் காணப்படுகிறது? கூடுதல் விவரம். சமையலுக்கு மிக முக்கிய தேவையான தக்காளி என்பது கடந்த சில நாட்களாக கடும் விலையேற்றத்தில் இருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது மேலும் காற்று, மழை மற்றும் மழை காரணத்தால் தக்காளி வரத்தும் குறைந்திருந்த நிலையில் ஏற்கனவே 50 முதல் கிலோ 50 வரை விற்று கொண்டிருந்த தக்காளி தற்போது கடலூரில் ஒரு 10 ரூபாய்க்கு, ஒரு கிலோ 10 ரூபாய்க்கு என்பது விற்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கடந்த சில நாட்கள் டிட்வா புயல் காரணமாகவும் மேலும் காற்று மழை காரணமாகவும் ஏற்கனவே கடும் விலையேற்றத்தில் இருந்தது. மேலும் இதற்கு பின்பும் தக்காளி விலை அதிக விலை ஏற்கப்படும் என கூறப்பட்டிருந்த நிலையில் தற்போது கடலூர் தக்காளி விலை 10 ரூபாய்க்கு இந்த கடலூர் சாலக்கரை என்ற இடத்தில் ஒரு வியாபாரி விற்று கொண்டிருக்கிறார். தக்காளி விலை நேற்று கிலோ 45 ரூபாய்க்கு கடலூரில் விற்பனையாகி கொண்டிருந்தது. இந்த நிலையில் தான் 10 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் அந்த கடையில் பொதுமக்கள் தக்காளியை போட்டி போட்டுக் கொண்டு வாங்க குவிந்தனர். அதனால் கூட்டத்தை கட்டுப்படுத்த டோக்கன் விநியோகிக்கப்பட்டு ஒருவருக்கு 1 கிலோ வீதம் தக்காளி வழங்கப்பட்டது. இது குறித்து காய்கறி கடைக்காரரிடம் கேட்டபோது அவர் தனக்கு கர்நாடக மாநிலம் கோலாரில் இருந்து தக்காளி வருகிறது, மக்கள் ஏற்கனவே தக்காளி விலையேற்றத்தால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிறார்கள், காய்கறி கூட வாங்க முடியாத நிலைமை உள்ளதால் என்னுடைய விலையிலிருந்து குறைத்து மக்களுக்கு ஒருவருக்கு 1 கிலோ என்று வழங்கி வருகிறேன், என்னிடம் இருக்கும் வரை அனைவருக்கும் வழங்க முடிவு செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் தக்காளி 1 டன் இருக்கிறது என்னிடம் உள்ளது, இருப்பு தீரும் வரை தக்காளி இதே விலையில் விற்கப்படும் என தெரிவித்தார். மேலும் இந்த நிலையில்தான் தற்போது தக்காளி 1 மணி நேரத்தில் 1 டன் தக்காளி என்பது தற்போது விற்று தீர்ந்துள்ளது. பொதுமக்களும் ஆர்வத்துடன் போட்டி போட்டு வாங்கி செல்கின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி கண்ணதாசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.